அதே கருத்து நம்ம சமூகத்தில் உள்ளது மார்க்கத்தின் பெயரால் நிறைய இன்னைக்கு கூட கடைப்பிடிக்கிறாங்க. சாப்பிட உட்கார்ந்த உடனே ஒரு தட்டில் கூட உப்பு வைக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? சாப்பாட்டில் என்ன செய்வாங்கன்னா சின்ன தட்டில் உப்பு கல் இருக்குல்ல அதை கொண்டாந்து வைப்பாங்க. ஏதோ குழம்புல ஏதோ உப்பு கம்மியாக இருந்தால் போடுறதுக்கு நினைச்சிடாதீங்க. அது எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் உப்பு தான் சாப்பிடணுமா, சுண்ணத்தான், தேவைக்கு உப்பு போட்டுக்கிறட்டும் அப்படின்னு உப்பு வச்சா அது உப்பு குற்றம் கிடையாது. உப்பு தேவைன்னா போட்டுப்பாங்க, இல்லாட்டி விட்டு போங்க. ஆனால் என்ன பண்றாங்கன்னு கேட்டா உப்புங்கிறது அது பயங்கரமான ஒரு பயன் தரக்கூடியது, அதை முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்கு, சுண்ணத்து என்று சொல்வார்கள். அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்படி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி உப்பு எடுத்து போட்டுட்டீங்கன்னு சொன்னா எத்தனை வியாதியா? 70 வியாதி அது கண்டிக்குது. அது மாதிரியான ஒரு மேட்டராக்கும் உப்பு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை எவனோ சொன்னா பரப்ப சொன்னா விட்டு போயிடலாம். இதை யார் பேர்ல இட்டுக்கட்டி இருக்கிறாங்க என்றால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று இட்டுக்கட்டி அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, சய்யிது இதாமிக்கும் அல் மில்ஹு, குழம்பு இருக்குல்ல, குழம்புக்கு தலைவர் யாருன்னா உப்பு தான். தொட்டுக்கொள்வதற்கு யூஸ் பண்றோம்ல, அது சால்னா ரசம் என்னன்னு வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் யார் தலைவர் யாருன்னு கேட்டா உப்பு தான். அதான் செய்யுதான், செய்யுது இதாமிக்கும், உங்களுடைய குழம்புகளுக்கு தலைமை யார் என்று கேட்டால் அல் மில்ஹு, உப்பு தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்னு மாஜாவுல, முஸ்னத் அபூ யாலாவுல, தப்ரானியில அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன மேட்டர்னு கேட்டா அதை சொல்றாங்க, அறிவிக்கிற ஆட்களுக்கு பேர் இருந்தாலே நம்ம ரெக்கார்ட் தான் ஏத்துக்குறோம். இந்த ஹதீஸ்ல எப்படி வரும்னு கேட்டா ஒரு மனிதர் அறிவித்தார்னு வரும். ஒரு மாடு அறிவிக்க மனுஷன் யார் அது? இந்த ஹதீஸ்ல வர அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா யார் அறிவிச்சதான்? ஒரு மனிதர் அறிவித்தார். ஒரு மனுஷன் தாண்டது யார்? அவன் பேரை சொல்லு, டீடைல் சொல்லு. அப்ப முபகமா, அதாவது யார் என்று சொல்லப்படாத, விவரம் இல்லாத, பேர் இல்லாத ஒரு ஆள் அறிவிச்சாரு. ஒரு ஆள் அறிவிச்சா கேட்பீங்களா நீங்க? ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் நான் சொல்றேன். யார் சொல்றான்னு கேக்குறீங்க? ஒரு ஆள் தான் சொன்னாரு. ஒரு ஆள் தான் சொல்லுவாங்க, வேற ஆள் தான் சொல்ல முடியும். கழுத குதிரையா வந்து சொல்லு, அந்த ஆள் யாரு? ஆளு தான். ஏத்துக்கிறோமா? ஏத்துக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் பேர்ல சொன்னா இன்னைக்கு உள்ள காலத்துல ஒருத்தருக்கு பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்குது, அவருக்கு டாக்டர் என்ன பண்ணிடுவான், நீங்க உப்பு போடாம சாப்பிடுங்க, அல்லது அறவே உப்பு தான் போட்டு தான் ஆகணும்னு சொன்னா ரொம்ப கம்மியா போட்டுக்கிறங்க அப்படிங்கிறான். அப்ப உப்பு நோயாவும் போகுது. 70 வியாதிக்கு மருந்து சொல்ல மருத்துவ சொல்ல வந்தாங்க. உப்பு அப்படிலாம் கிடையாது, ருசியா இருக்கும். அது ஒண்ணு உப்பு இல்ல பண்ண குப்பை இல்லை, அது ஓகே, பழமொழியா சொல்லிட்டு போங்க. உப்பு இருந்தா ஒரு டெஸ்டா தான் இருக்கு, உப்பு இல்லைன்னா உள்ள இறங்கத்தான் செய்யாது, அது உண்மைதான். அதுக்காக வேண்டி உப்புல மருத்துவம் இருக்குது, அதுல எல்லா குணமும் இருக்குன்னு சொன்னா அது இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி இல்லைன்றாண்டா ரசூலுல்லாஹ் போயிருவேன். அப்படிங்கும் போது உப்பு சுன்னத்து என்று சொல்ல முடியும்?